எல்லாருக்கும் ஒரு வார்னிங். நான் இத எல்லா சேனல்லயும் போட சொல்றேன். ஒருத்தர் இந்த மாரி WhatsApp குரூப்லயோ, இல்ல Telegram குரூப்ல நான் காசு கேட்குற மாரி சொல்றாங்க. எனக்கு பிரைவேட்டா ஒரே ஒரு Telegram குரூப், ஒரே ஒரு WhatsApp குரூப் இருக்கு. அதில நான் இன்டராக்டே பண்ண மாட்டேன். வெறும் மெசேஜ் மட்டும் தான் போட்டுட்ருப்பேன். எங்க டீம்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில நான் காசு பணம் வாங்குறதில்ல. அதனால என் பேர சொல்லி யாராவது காசு பணம் கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு குடுக்காதீங்க. நீங்க ஏமாறாதீங்க. வணக்கங்க. அமிதாப் காந்த்ன்னு ஷெர்பாவா இருக்காரு. G20க்கு. முன்னாடி நீத்தி ஆயோக் சேர்மனா இருந்தாரு. அவர் திரும்பி இந்த சுப்பிரமணியம், நாராயண் மூர்த்தி மாதிரி நீங்க 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு பேசியிருக்கிறாரு. அந்த ஆர்டிக்கிள சைட்ல போடுறேன். நான் அத பத்தி என்ன நினைக்கிறேன்னு உங்கள்ட்ட சொல்றேன். அமிதாப் காந்த்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. முன்னாடி இந்த பிளானிங் கமிஷனுக்கு புதுசா ஒண்ணு பேர் வச்சிருக்காங்களே, அதுல இருந்தாரு. அங்கேருந்து அது சிஇஓவா இருந்தாரு. இப்ப ஷெர்பாவா இருக்காரு. அதாவது ஷெர்பானா இந்தியாவ வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த G20ல மீட் பண்ற வேலையில இருக்கிறாரு. பேசிக்கலி ரிட்டயர்மென்ட் ஜாப். கவர்மெண்ட்டுக்கு கூஜா தூக்குறவர். முதல்ல நாராயண் மூர்த்தி சொன்னாரு 70 மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு. அதுக்கப்புறம் சுப்பிரமணியம்னு எல்&டியோட சேர்மன் சொன்னாரு நீங்க 90 மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்தியா $30 trillion எக்கானமி ஆனோம்னா நம்ம 30 ஹவர்ஸ் a வீக் ஒர்க் பண்ணணும். அதில் உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நீங்கள் பர்சனல் தாட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பர்சனல் டைமு. நான் கால்ஃப் விளையாடுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், 1.5 மணி நேரம் என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல இவருக்கு கார்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவருக்கு நான் 2-3 கேள்வி கேட்கணும். சார் உங்களுக்கு கார் இருக்குது, டிரைவர் இருக்காங்க, பர்சனல் அசிஸ்டண்ட் இருக்காங்க, ஏசி ஆஃபீஸ் இருக்குது, கால்ஃப் கிளப் மெம்பர்ஷிப் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பரம்பரையாக இருக்கிறது. இங்கே வேலை செய்கிற பசங்க இப்போ மெட்ராஸில் வேலை செய்கிறாங்கன்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் 2 பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோன்னு மாறி மாறி ஒரு ஆஃபீஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். திரும்பி போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். தெரியாமல் அவன் பாவம் பைக்கு கீக்குன்னு வாங்கிட்டான்னா 100 ரூபாய்க்கு இருந்தால் தான் பெட்ரோலே போட முடியும். 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்கூலு, காலேஜ் ஃபீஸெல்லாம் 30% ஏற்றிட்டாங்க. நீங்கள் தான் இந்த நீத்தி ஆயோக்கில் இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு பெரிய கார்ப்பரேட் நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அங்கே எங்கேயாவது சம்பளத்தை ஏற்றி போட்டிங்கன்னா பரவாயில்ல. உங்கள் ஃப்ரெண்டு சுப்பிரமணியத்துக்கு ஒரு வருஷத்தில் 40% சம்பளம் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கார்ப்பரேட்டில், ஐடியில் எல்லா இடத்துலையும் 4லேருந்து 8%க்கு மேலே சம்பளம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. மீடியாவில் பல பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணால் தானே அவன் ப்ரொடக்டிவிட்டி வரும். இந்தியா பட்டதாரிகளில் வேலை இல்லாத பட்டதாரி மேக்சிமம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. 29% கிட்ட இருக்குங்கிறாங்க. நீங்கள் முதல்ல படித்தவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள உங்கள் கார்ப்பரேட் நண்பர்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டிக்கு லேபர், கேபிட்டல் ரெண்டும் முக்கியம். அதுக்கப்புறம் மிஷினரி ரிசோர்ஸஸ். இங்கே லேபர் நிறைய இருக்குல்ல, படித்த லேபரு. அவங்கள யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வேலையாயிடும். இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா சார், ஒரே டெவலப் பண்ணி ஏஐ கேப்பபிலிட்டி வரைக்கும் வந்துட்டாங்க. டீப் சீக்குன்னு ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மும்பையில் ஒரு இவெண்ட்டில் பேசின சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டாடா சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஏஐ டெவலப் பண்ண முடியும். சைனாலாம் பெருசாக டெவலப் ஆகிடுச்சு, நாங்களும் எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் சாவரின் இந்தியாவுக்கு ஒரு ஏஐ வேணும்னு. அதுக்கு நீங்கள் பிரதமர்கிட்ட ஏதாவது அறிவுரை சொல்லி அதுக்கு இந்த பெரிய கம்பெனிக்கு ஏதாவது 1000 கோடி 2000 கோடி வாங்கி கொடுத்து இந்த வேலை இல்லாத பட்டாதாரிகளெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி ஏறும். நம்ம கார்ப்பரேட்டில் ப்ராஃபிட்ஸ் இப்போ மேக்ஸிமம் ஏறி இருக்குன்னு உங்கள் நண்பர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரே சொல்லியிருக்கிறாரு. ஏன் சம்பளத்தை ஏற்றலாமே, சம்பளத்தை ஏற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இன்ஃபோசிஸில் ஒரு 400 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு இன்ஃபோசிஸே சொல்லுது. எம்ப்ளாயீஸ் 700 பேரை அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. பிஎம் அதை ஆக்ஷன் எடுக்குமா? இது மாதிரி அவங்கள வேலைக்கு வச்சுக்கோங்க, நீங்களே அப்ரெண்டிஸாக ட்ரெயின் பண்ணி அவங்கள வேலைக்கு லாயக்காக்குங்க அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்களா? இல்லை சும்மா அதை பற்றி பேசாமல் இருந்துட்டு ஏதாவது கால்ஃப் ஆடி டீ சாப்பிட்டு கால்ஃப் ஆடுற சமயத்தில் நாங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோங்கிறதுக்காக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கீங்களா? ஸோ லேபர், கேபிட்டல், ரிசோர்ஸஸ் 3 வேணும். இதில் லேபர் நிறைய இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. இருக்கிற லேபருக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 48லேருந்து 56 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். வேலை இருக்கிறவனே கம்மியாக இருக்கிறவனால நீங்கள் 90 ஹவர் கேட்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்க சொன்னீங்கன்னா
கையில் எல்லாருக்கும் சம்பளமும் நிறைய கிடைக்கும். அவங்க அந்த பணத்தை ஒன்றும் பதுக்க போகிறது, அந்த பணத்தை செலவு தான் பண்ண போகிறாங்க. அந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னா டிமாண்டும் ஏறப்போகுது, பணப்புழக்கம் ஏறும், எக்கானமி க்ரோ ஆகும், ஜிடிபி க்ரோ ஆகும், ப்ரொடக்டிவிட்டி க்ரோ ஆகும். அதனால் இருக்கிற சில பேரையே 90 ஹவர் வேலை செய்ய சொல்லாமல் இன்னொரு 25-30% ஆட்களை சேர்த்துக்க சொல்லி வேலைக்கு வெறும் ஒர்க்கிங் ஹவர்ஸை 56 50 ஆக்கினாலே இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு உங்கள் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு பெரிய மனசு வேணும். இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு உங்கள் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு பெரிய மனசு வேணும். இப்போ நம்ம A1ன்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் நண்பர். அவருக்கு எல்லா ஏர்போர்ட் கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்குறீங்க. இன்னொரு நண்பர் மோகன்தாஸ் பை சொல்கிறாரு, அது பப்ளிக் யூட்டிலிட்டி, எல்லாமே அதானி கொடுக்க முடியாது, ஹோட்டல் அங்கே ரெஸ்டாரண்ட்லாம் அதானி வச்சுக்க முடியாதுன்னு. அந்த அதானி டோட்டலாக 36,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் உங்கள் கார்ப்பரேட் நண்பர்களை வேலை கொடுக்க சொன்னீங்கன்னா, வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் கேட்கல, ஒரு 15% சம்பளத்தை, லாபம் ஏறினதுனால 15% சம்பளத்தை ஏற்றிட்டு இன்னொரு 25% எக்ஸ்ட்ரா எல்லா கம்பெனியும் 100 பேர் வேலையாக இருந்தால் 125 பேர் வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி அந்த பசங்களையும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஹவர் வேலை செஞ்சிங்கன்னா, இருக்கிறவங்க 90% வேலை செய்யறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 25% வந்து 50 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சூப்பராகிடுமே சார். இருக்கிற ஆளுங்க நிறைய வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க, உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாமல் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இஷ்டமான வேலையை நீங்கள் உருவாக்கி உங்கள் கார்ப்பரேட் நம்பர்களை எடுக்க சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க 50 ஹவர் வேலை செஞ்சாங்கன்னா, எல்லாரும் 50 ஹவர் வேலை செஞ்சே இந்தியாவை பெரிய வல்லரசாக ஆக்கிடலாம். அப்புறம் இந்த நம்பர்லாம் சும்மா சொல்லிடக்கூடாது. அவங்க பாசி 2024 நம்ம 5 ட்ரில்லியன் ஆகும்னாரு, அப்புறம் 2025னாரு, அப்புறம் இப்போ 2027ங்கிறாரு, 26 நடுவில் இருக்காங்கிறத மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோன்னா 2047 5 ட்ரில்லியன் ஆக போகிறோன்னு. முதல்ல நீங்கள் சொன்ன நம்பரை மறந்துடாதீங்க. ஒரு வாட்டியும் டாலர் இறங்குறச்ச நம்ம டார்கெட்டு பிடிக்க முடியாமல் போகுது. நீங்கள் இந்த 4 ட்ரில்லியன் கிட்ட வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே ரூபா 75லேருந்து 87 ஆயிடுச்சு. அந்த 4 ட்ரில்லியன் பிடிக்க முடியாமல் அது எங்கேயோ முன்னாடி போயிடுச்சு. நீங்கள் 5 ட்ரில்லியன் தொடலாங்கிறதுக்குள்ள 110 ரூபா ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த 5 ட்ரில்லியன் இன்னும் தாண்டி போயிடும். முதல்ல என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் 5 ட்ரில்லியனை பிடிங்க, அதுக்கப்புறம் நம்ம கனவு காணலாம். நீங்கள் 10% க்ரோ பண்ணால் கூட அடுத்த 25 வருஷத்தில் நீங்கள் 30 வருஷத்தில் 30 ட்ரில்லியன்லாம் வராது. நீங்கள் 10% க்ரோ பண்ணாலே இன்னொரு 75 வருஷம் கழிச்சு சுமாராக 10%ஆக க்ரோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 60லேருந்து 70 வருஷத்தில் தான் நீங்கள் 30 ட்ரில்லியன்லாம் ஆக முடியும். 70 வருஷத்தில் நேற்று பிறந்த குழந்தை இருந்தாலே பெருசு, இல்லாட்டா 10 வயசு குழந்தை வேணால் இருக்கலாம். நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் இருக்க போகிறதில்ல. நான் அன்றைக்கி அமிதாப் காந்தை கேட்க முடியாது, நாங்கள் 90 ஹவர் வேலை செஞ்சோமே எங்கே 30 ட்ரில்லியன்னு. ஏதோ இன்றைக்கி நாளைக்கு அச்சீவ் பண்ணுற கோலை சொல்லுங்கள், சும்மா ஏதாவது சொல்லணும்னு பேசாதீங்க. இந்தியாவுக்கு ஆல்ரெடி கிரெடிபிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. கிரெடிபிலிட்டியே இல்லை, படித்தவங்க எவனும் கவர்மெண்ட்லேயே இல்லை, வாயில் இருக்கிறத என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிங்கன்னா இந்தியாவோட மானம் கப்பல் ஏறி போயிடும். கொடி பறக்கிற மாதிரி அசிங்கமாக பறக்குது. மானத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க சார். நன்றி, வணக்கம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணிப்பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணிப்பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.